ஹலோ 6th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமு லாஸ்ட் இயர் நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்க்கலாம். இப்போது இந்த மேக்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. 60 மார்க்கு தான் வந்து இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இதில் வரும். இந்த 60 மார்க்கு வந்து இதில் வந்து 20 எடுக்கணும். நீங்கள் ஆக்டிவிட்டி மார்க் வந்து உங்களுக்கு எப்படி போடுவாங்களோ அது ரெண்டும் சேர்த்து 100 மார்க்ஸுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 2.5 hours கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் சொன்னேன்? 60 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஈஸியான சம்மு தான். படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 2ல் இருக்க அந்த புக்கில் இருக்க போர்ஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. அங்கே ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க 4th 5thலேயே. அடுத்தது 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து என்னதுன்னா 904 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 100 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்து 2 days இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஹவர்ஸ். 1 day எத்தனை ஹவர் உங்களுக்கு? 24 hours. அப்போ 2 days வந்து 48 hours. அடுத்தது 4th கொஸ்டின், இஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தென் எ ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் கால்டு. 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன ட்ரையாங்கிள் சொல்கிறோம்? எல்லா ஆங்கிள்ஸுமே ட்ரையாங்கிளில் இருக்க 3 ஆங்கிளுமே 90 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் என்ன பேர்? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஐடென்டிஃபை த பேரலல் லைன்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இதில் எது வந்து பேரலல் லைன்ஸ் வர மாதிரி இருக்குது? ஏ வந்து பேரலல் லைன்ஸ் வரல. ஆல்ஃபபெட் இ பார்த்திங்கன்னா 3 பேரலல் லைன்ஸ் ஒன்றா வந்திருக்கு, 1 by 1 வந்திருக்கு. அப்போ அதுதான் ஆப்ஷன் இ தான் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது fill in the blanks. த நம்பர்ஸ் 29 அண்ட் டேஷ் ஆர் ட்வின் ப்ரைம்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர ப்ரைம் நம்பர் 31. அடுத்து 250 ml ப்ளஸ் ½ லிட்டர். ½ லிட்டரில் எத்தனை ml இருக்குது உங்களுக்கு? 500 ml இருக்குது. இஸ் ஈக்குவல் டு டேஷ் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டராக மாற்றி போடணும் நீங்கள் வர ஆன்சரை. அப்போ 250யும் 500ம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 750 வரும். அப்போது 0.75 லிட்டர் இதுக்கு ஆன்சர். டிஸ்கவுண்ட்டுனா என்னது? உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கறது. எதுனா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஆக்சுவலாக விற்கிற விலையை விட என்ன பண்ணோம்? கொஞ்சம் கம்மியாக விற்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன? டிஸ்கவுண்ட்டு. அதுக்கான ஃபார்முலா வந்து எம்பி மைனஸ் எஸ்பி, தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். த சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இது மறக்கவே கூடாது, முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு நிறையா சம்ஸ் எல்லாம் வரும். 8th 9th 10th கூட வரும். மெயினான பாயிண்ட் 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்து டேஷ் டயக்ராம் போத் நியூமரிக் அண்ட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். நியூமரிக்கும் அதில் இது பண்ணலாம், அந்த டயக்ராமில் அல்ஜிப்ராயிக்கும் வரையலாம். அது என்ன டயக்ராம் பார்த்தீங்கன்னா ட்ரீ டயக்ராம். அது முடிச்சு போச்சு. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபில் இன் சூஸ்லேயே உங்களுக்கு 10 மார்க் வந்துடுச்சு 60 மார்க்கில். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த ஸ்மாலஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. அப்போ நேச்சுரல் நம்பரில் இருக்கிறது எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 5thலேருந்தே படிச்சுட்டு வரீங்க இதுவும். அப்போ இது வந்து ட்ரூ. அடுத்தது 4 மீட்டர் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி? 1 மீட்டரில் கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸு. அடுத்து இஃப் சிபி இஸ் லெஸ்ஸர் தென் எஸ்பி தென் தெர் இஸ் ப்ராஃபிட். வாங்கின விலையை விட விற்ற விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, புரியுதா? வாங்கின விலை கம்மியாக விற்ற விலை அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ப்ராஃபிட். அப்போ அது ட்ரூ, கரெக்டு தான். அடுத்து 14th, எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு வித் ஆங்கிள்ஸ் 80 30 டிகிரி 40 டிகிரி. 3 ஆங்கிளையும் கூட்டினா என்ன வரணும் ட்ரையாங்கிளில்? இப்போ தான் அந்த கொஸ்டினில் பார்த்தீங்க 180 டிகிரி வரணும். இதில் 3 ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 150 தான் வருது. அப்போ இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இசட் அண்ட் எக்ஸ் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒய் ப்ளஸ் இசட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவல். நீங்களே ஏதாவது ஒரு நம்பரை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்கள், ரெண்டும் வேறு ஆன்சர் தான் வரும். அப்போது ஃபால்ஸ் இதுவும். அடுத்து பர்ஃபெக்ட் நம்பர், அது வந்து 6. 1 ton. 1 tonனில் எத்தனை கேஜி இருக்குது? 1000 கேஜி. அடுத்தது ப்ராஃபிட் வந்து இப்போ தான் அங்கே பார்த்தோம், சிபி லெஸ்ஸர் தென் எஸ்பி. அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது 0.9.55. அது வந்து என்னது?
ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 5 minutes to 10, 9:55 சொல்கிறதுக்கு பதில் எப்படி கூட சொல்லலாம் நீங்கள் 5 minutes to 10, அதுக்கு அந்த மேட்ச்சு. அடுத்து கோல்டன் ஜூப்ளினா எது உங்களுக்கு 50th ஆனிவர்சரி. இப்போ இந்த 3 இதில் 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 20 மார்க் வந்து 1 வேர்ட்லேயே வந்துருச்சு. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின், ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸு. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் 40 and 56 பை டிவிஷன் மெத்தட். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 40யும் 56ம். அடுத்தது எல்சிஎம் பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் சிம்பிளான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க 18, 30. இப்போ நான் சொல்லித்தரேன் அதுவும். அடுத்தது எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 432 அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 36. இஃப் ஒன் நம்பர் இஸ் 108 ஃபைண்ட் த அதர் நம்பர். எல்லாமே நீங்கள் 4th 5th படித்ததே தான். ஃபார்முலா வந்து இதுக்கு என்னது ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். அதை வச்சு போட போகிறீங்க, சொல்லித்தரேன் அதுவும் இப்போது. அடுத்து மலர்கொடி பாட் 650 mg ஆஃப் டேப்லெட். வாட் இஸ் இட்ஸ் வெயிட் இன் கிராம்? இப்போது ஒரு கிராமில் வந்து எவ்வளோ mg இருக்குது? 100 mg இருக்குது. அப்போ 1000 mg இருக்குது. அப்போ 650 mg வந்து 0.650 கிராம் வரும். அடுத்தது சேஞ்ச் இன்ட்டு 12 hour ஃபார்மேட் 8.45 hours 24 hour ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஎம்மா பிஎம்மான்னு பார்த்து எழுதணும். 8.45 hours வந்து 8:45 AM. அடுத்தது 21.10 hours. 21னா எத்தனை மணி? 9 o'clock. அப்போ 9:10 PM அப்படி போடணும். அங்கே பக்கத்துலேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. calculate the duration of time from 5:30 to 12:40. விரல் விட்டு எனக்கு 5:30க்கு அப்புறம் 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30 வரைக்கும் 7 hours ஆயிடுச்சு. இன்னொரு 10 minutes வரை எக்ஸ்ட்ரா. அப்போ 7 hours 10 minutes. இப்போது அடுத்த பேஜில் வந்து a table is bought for rupees 4,500 and sold for rupees 4,800. Find the profit or loss. இப்போ ரஃபாகவே இதை கால்குலேட் பண்ணிடலாம். 4,500க்கு வாங்கி 4,800க்கு விற்கிறாங்க. அப்போ அது என்னது ப்ராஃபிட்டா லாஸா, எவ்வளோ ருபீஸ் ப்ராஃபிட்டுன்னு இப்போ கண்டுபிடிச்சி போடணும். 300 rupees ப்ராஃபிட் வரும், எஸ்பி அதிகமாக இருக்கிறதுனால. சரிதா பாட் 6 meter 40 centimeter ஆஃப் cloth ஃபார் ஹர் செல்ஃப் and 3 meter 80 centimeter ஆஃப் cloth ஃபார் ஹர் சிஸ்டர். வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் டோட்டல் லென்த் ஆஃப் cloth வாட் ஃபயர் போட்டு பார்க்கணும். இப்போது 6 meter 40 centimeter ப்ளஸ் 3 meter 80 centimeter போட்டு பார்க்கணும். அடுத்து பாரி பாட் எ மோட்டார் சைக்கிள் ஃபார் 55,000 அண்ட் கெயின் 5,500 ஆன் செல்லிங் த சேம். 55,000க்கு வாங்கி அதை விற்றப்போ பாரிக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிதுன்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க 5,500. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மோட்டார் சைக்கிள்? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். அடுத்து கேன் ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் 7 centimeter 10 centimeter 5 centimeter as its சைடு. இந்த 3 சைடை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா மீதி 2த்தை கூட்டுறது வந்து அந்த தேர்ட் சைடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வந்து வரைய முடியும் அந்த மெஷர்மெண்ட் வச்சு. அடுத்து கேன் ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் ஆங்கிள் 60 degree 40 degree 42 degree. இதுவும் வந்து முடியாது. ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி ஈக்குவல் டு 180 degree. இதை ஆட் பண்ண எவ்வளோ வருது? 142 தான் வருது. கன்வெர்ட் இன்ட்டு ட்ரீ டயக்ராம் 9 into 5 ப்ளஸ் 10 into 12. இதை வந்து ட்ரீ டயக்ராமாக மாற்றி போடணும். இந்த ட்ரீ டயக்ராமு என்னன்னு நம்ம எழுதணும் அந்த எக்ஸ்ப்ரெஷனை. 7 + 6 - 5. இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டு வரலாம் வாங்க. 21st சம் என்ன சொல்லி கொடுத்தோம்? என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? 40 and 56க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சின்ன நம்பர்லேருந்து தான் போடணும். ரெண்டும் காமனாக இருந்தால் வேணால் கொஞ்சம் பெரிய நம்பர் போடுறது தான் போடுங்க எப்போவுமே. ஆனால் ஸ்மால் டு பிக் போடுறது தான் பெஸ்ட்டு. அப்போது 40 வந்து என்ன வருது? 2 × 2 × 2 × 5 வருது. 56 வந்து 2 × 2 × 2 × 7. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 3 2 வருது. அப்போ 2 × 2 × 2 8. இதுதான் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப். அடுத்து எல்சிஎம் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் நம்பரால் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 18 30 ரெண்டும் எந்த டேபிளில்? 2ல் வந்து போகும். நீ நேரடியாக 6 டேபிளில் போடக்கூடாது. ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 போட்டேன்னா என்ன வரும்? 9 2s are 18, 15. திருப்பி 3 டேபிளில் போட்டேன்னா 3 3s are 9, 5 3s are 15. திருப்பி 3 டேபிளில் போட்டேன்னா 3 1s are 3,
3 5 அந்த 5 வந்து அப்படியே தான் போடணும், 3 டேபிளில் வராதது. திருப்பி 5 டேபிளில் போட்டேன்னா இப்போ எல்சிஎம் கிடைக்கும். 2 × 3 × 3 × 5. அப்போ 18 5s are 90 தான் வந்து இதுக்கு ஆன்சர். இந்த சம்ம பெரிய சம்மில் கேட்குறது உங்களுக்கு சின்ன சம்மாக கேட்டாங்க. எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் 432, ஹெச்சிஎஃப் வந்து 36. அப்போது ஒன் நம்பர் வந்து 108, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 432 × 36 டிவைடட் பை 108 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது? ஃபஸ்ட்டு 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்க. 4 9s are 36, இங்கே வந்து 12 9s are 108. திருப்பி 4 டேபிள்லே கட் ஆகும். 4 1s are 4, 4 3s are 12. திருப்பி வந்து 3 டேபிளில் இதை போட்டிங்கன்னா என்ன வரும்? 144. அடுத்து டியூரேஷன் ஆஃப் டைம் அங்கேயே சொல்லி கொடுத்தேன், நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணி போடணும். அடுத்து மலர் கொடி பாட்ட டேப்லெட், இதுவும் அங்கேயே சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டுருங்க. 1000 mg = 1 gram போட்டுட்டு அப்போது 0.650 12 hour ஃபார்மேட்டும் அப்பயே சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து டேபிள் வாஸ் பாட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 4500, செல்லிங் ப்ரைஸ் 4800. அப்போ ஃபார்முலா போட்டு என்ன பண்ணுறீங்க, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறீங்க. ப்ராஃபிட் அப்போது 300 rupees ப்ராஃபிட். அடுத்து சரிதா பாட், அந்த சம் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. 300. அப்போ இந்த சென்டிமீட்டர் வந்து 80ன்னு போட்டுறக்கூடாது, நீங்கள் 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் அப்படியே போடலாம். அடுத்தது வந்து 3 மீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறீங்க, 3 போட்டு 0 போட்டு தான் 8 போடணும். ஏன்னா அந்த 100 மீட்டர் 80 ஆகிடும், இல்லைனா 8 போட்டு 0 போட்டிங்கன்னா. அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது, 9 மீட்டர் 48 சென்டிமீட்டர். அடுத்த சம்மம் அப்படி தான். இப்போது 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுறோம், 7ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 17 வரும். அது அந்த மூணாவது சைடு 5ஐ விட பெருசாக இருக்குது. அடுத்தது 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 15 வரும். அப்போ விட்டு போன சைடு என்னது, 7, அதை விட பெருசாக இருக்குது. திருப்பி 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12 வரும். அது வந்து அந்த இன்னொரு சைடு 10ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ எஸ், இதை இப்போ எஸ்ன்னு போட்டுட்டு இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நீங்கள். அடுத்தது இந்த நம்பர் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 என்ன வரல, ஈக்குவலாக வரல, 180க்கு ஈக்குவலாக வரல. ஸோ இட் கேனாட் பி ஃபார்ம்டு, நோன் போட்டுட்டு அதுக்கு ரீசனோட போடுறீங்க. இப்போ இந்த நம்பரை வந்து ட்ரீ டயக்ராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 9 மேலே அந்த ப்ராக்கெட்டில் இன்ட்டு போட்டுட்டு 5 + 10 × 2, அவ்வளோதான். அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பராக மாற்ற சொல்லியிருக்காங்க. 7 + 6 - 5. இதுக்கு அடுத்தது வந்து பெரிய சம்ஸு. பெரிய சம் வந்து எனி 5 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்ச மாதிரியே ட்ரீ டயக்ராம் மெத்தட்லேயும் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர் ட்ரீ மெத்தடும் போட சொல்லியிருக்காங்க. டிவிஷன் மெத்தட்லேயும் போட சொல்லியிருக்காங்க. என்னது ஹெச்சிஎஃப், அது மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி, ட்ரீ டயக்ராம் மூலமாக ஒன்று, இன்னொன்று வந்து டிவிஷன் மெத்தட் மூலமாக ஒன்று. என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவிசிபிள் பை 254 and 508 விச் லீவ் த ரிமைண்டர் 4. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் கூட என்ன பண்ணணும், 4 வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது கன்வெர்ட் த ஃபாலோயிங் 4 hours into minutes. அப்போ அதுக்குரிய ஃபார்முலா போட்டு போடணும். 1 hourல 60 minutesனா 4 hourல 460 சார் எவ்வளோ போடணும். 240 minutes into hours, அப்போது 60ஆல் டிவைட் பண்ணணும் இதை. அடுத்து 3600 seconds into hours, அப்போது 1 hourல எத்தனை செகண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். A child need 100 gram of vegetable per day. How many kg of vegetable will be needed for a school of strength 90? ஒரு குழந்தைக்கு 100 gram vegetable தேவைப்படுது. அப்போது 90 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ கிராம் வெஜிடபிள் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது a fruit seller bought 2 dozen bananas at 20 a dozen. ஒரு டசன் 20 rupeesனு, அது மாதிரி எத்தனை டசன் வாங்குகிறோம், 2 dozen வாங்குகிறோம். அண்ட் sold them at rupees 3 per banana. விற்கிறப்போ ஒன்று வந்து 3 rupeesன்னு விற்கிறான். அது கெயினாக லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
அடுத்து கிளாஸிஃபை அண்ட் ரைட் த ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். 3 சைடு வச்சு ட்ரையாங்கிளை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆங்கிள்ஸை வச்சு ட்ரையாங்கிள்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு போடணும். அடுத்து இன் அ ஃப்ளவர் எக்ஸிபிஷன் கண்டக்டட் அட் ஊட்டி ஃபார் 4 days நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஃபஸ்ட்டு செகண்ட். 4 நாள் வித் டிக்கெட்ஸோட நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த 4 days சேர்த்து டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்ட்டு நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ அவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து எழுதணும். அதுக்கு அடுத்தது 40 செகண்ட். இது ஜாமெட்ரியில் ரெண்டுமே எனி ஒன்று, அதை எனி ஒன்று தான். ஒன்று வந்து பேரலல் லைனு, இன்னொன்று வந்து பர்பண்டிகுலர் லைனு வரைய சொல்லியிருக்காங்க. இப்போது சம்ஸ், அந்த பெரிய சம்ஸ் எல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு மெத்தட்லேயும் போட சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சம்மு வந்து ட்ரீ டயக்ராம் மெத்தடில் போட்டிருக்கேன், இன்னொரு சம் வந்து டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆனால் ரெண்டுத்துலேயுமே போடணும். 36 வந்து என்ன பண்ணலாம், 18 2s பிரிக்கலாம். திருப்பி அதையும் வந்து என்ன பண்ணலாம், 2 9s, திருப்பி அதையும் 3 3s. அப்போ 2 × 2 × 3 × 3 அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் எடுத்து போடணும். அதே மாதிரி இப்போ 60 ப்ரைம் நம்பர்ஸாலே ஃபேக்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது என்ன வரும், 2 × 2 × 3 × 5. அடுத்து இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருது, 508 வருது ரெண்டு நம்பர்ஸுக்கும். ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம், 127 254. திருப்பி 127லே போட்டோம்னா 12 அப்படியே வந்துடுது. இப்போ இந்த 508 கூட எதை ஆட் பண்ணோம், அவங்க லீவ்ஸ் த ரிமைண்டர் 4ன்னு சொன்னதுனால அந்த 4 ஆட் பண்ணி 512ன்னு போடணும். அடுத்த சம்மு என்ன கேட்டிருக்காங்க, 4 hours 2 minutesன்னு கேட்டிருக்காங்க. 1 hour 60 minutesனால் 4 ஹவர்ஸில் வந்து 240 minutes. அடுத்து 240 minutes into hours. 60 minutes வந்து 1 hourனால் 240 minutes வந்து என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம் 4 hours. இப்போ அதே தான் முன்னாடி அந்த சம்மையோட உல்ட்டாவே தான் இது, புரியுதா? 4 hours மாற்றி போடணும். அடுத்து 3600 hours. 1 hourல 60 minute, அது 1 minuteல 60 second. அப்போது 1 hourல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும், 3600 செகண்ட் இருக்கும். அதாவது ஹவர்ஸாக மாற்றுறப்போ 1 ஹவராக மாற்றுறோம். இது அந்த சைல்டு சம் அங்கே ரஃபாகவே போட்டோம். இது 90 × 100 கிராம் போட்டிங்கன்னா 9000 கிராம்னு போடலாம். இந்த 9000 கிராமை வந்து எப்படியும் நீங்கள் போடலாம், கிலோகிராமாக மாற்றி கூட 9000 kgன்னு கூட போடலாம். அடுத்த கொஸ்டின், வாங்கிறது வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்குறாரு, 2 டசன் வந்து 40 rupeesன்னு வாங்குறாரு. அதாவது 24 டசன் 24 ஃப்ரூட்ஸ் வந்து 40 rupeesன்னு வாங்குறாரு. ஒன்று வந்து 3 rupeesன்னு விற்கிறாரு. அப்போது 24 ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு, 72 rupeesக்கு விற்கிறாரு. அப்போ 40 rupees வாங்கி 72 rupeesக்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அது அவருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டு 32 rupees ப்ராஃபிட். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, ட்ரையாங்கிள் முடிஞ்சால் வரைஞ்சி கூட வைங்கம்மா. 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், 2 சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், எல்லா சைடுமே எதுவுமே ஈக்குவலாக இல்லை, 3 சைடும் வேறு இருக்குன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்து ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறாங்க, 3 ஆங்கிளும் 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏதாவது ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருந்ததுன்னா, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 40th சம் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் டிக்கெட். அதை அப்படியே ஜஸ்ட் கோயிங் டு ஆட் த நம்பர்ஸ். ஆன்சர் என்ன வருது ஆட் பண்ணிங்கன்னா 2,41,436. நம்பர் மாற்றி கூட கேட்கலாம், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து இந்த ட்ரீ டயக்ராம் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, புக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க இதில். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 9 7 தான் இங்கே ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 7 × 9 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து என்ன வருது, 6 - 3 ÷ 3. அடுத்தது வந்து ஒன்று பேரலல் லைனு, இன்னொன்று வந்து பர்பண்டிகுலர் லைன் வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த 6.5 cm வரைஞ்சிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் M எடுத்துகிட்டு செட் ஸ்கொயர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, 6.5க்கு இன்னொரு பேரலல் லைனை வரைஞ்சிடுறீங்க அதே லைனில் வர மாதிரி.
இது வந்து வரைஞ்சா கூட போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. இல்லை வரைஞ்சா மட்டும் போதும்னு சொன்னாங்கன்னா வரைஞ்சா மட்டும் போதும். அடுத்த சம் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் ஒரு லைன் வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, பாயிண்ட்டு இது பி வரைய வச்சுட்டு அதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைய சொல்கிறாங்க. இது இப்படியும் வரையலாம், இல்லைனா இல்லை டிவைடர் வச்சு அந்த மாதிரியும் வரையலாம். நல்லா படிச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த சம்ஸோட பிடிஎஃப் லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.